உச்சத்துல இருக்கிற நடிகர்கள் கதைய எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏத்த மாரி மோல்ட் பண்ணுவாங்க. அவங்களோட அரசியலுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா, நம்ம எம்ஜிஆர் அவர்கள், சிம்பு அவர்கள், இப்ப விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் இப்ப இந்த ஊழல் லஞ்சத்த எதிர்த்து 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 அதே மாதிரி விஜய வந்து கம்ப்ளீட்டா ஆதரிக்கிறாரா? இல்ல நீ வந்து இந்த பால் ஊத்தாத, இந்த மாதிரி அவன வந்து கடவுள் மாதிரி அதிமுக பக்கத்துல இருந்து விஜய்க்கு எடப்பாடி அவர்கள் வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது இன்னும் அவரு கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஆன்டி டிஎம்கே தானே பண்றாரு. ஆமா. பெர்ஃபெக்ட்டா. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சாஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து தமிழ்நாட்டுல இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற டாபிக். விஜய் அண்ட் சீமான். முதல்ல இது சாத்தியப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? 2026க்கு எப்படி பாக்குறீங்க? முதல் கட்டமா இது விஜய் அவர்களை பத்தியும், சீமான் அவர்களை பத்தியும் நெறைய கருத்து வந்துகிட்டு இருக்கு. நெறைய பேர் யூகமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நடந்ததாவும் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சினிமா தரப்புல இருந்தும், அரசியல் தரப்புல இருந்தும் 2 பக்கத்துல இருந்தும் நம்மளால செய்திகள கேட்க முடியுது. ஆனா, வெளிய என்ன பேசுறாங்கன்றத வச்சு பார்க்காம, நம்மளே இவங்க இதுவரைக்கும் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன கருத்துக்கள பேசியிருக்காரு, அரசியல் கருத்துக்கள பேசியிருக்காரு, அவர் கட்சி சார்பா என்னென்ன நகர்வுகள் நடந்திருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் தரப்புல இருந்து என்னென்ன நகர்வுகள் நடந்திருக்கு, சீமான் அவர்கள் விஜய பத்தி என்ன கருத்து தெரிவிச்சிருக்கான்றது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத வச்சே நம்ம இத வந்து இந்த விவாதத்த கொண்டு போலாம்னு நெனைக்கிறேன். ம். நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, இவரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழக வெற்றிக் கழகம் அத வந்து வரவேற்று பேசினாரு. ம். சீமான் அவர்கள் வரவேற்று பேசியிருக்காரு. அவரு எப்பவுமே வந்து சீமான் அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்டின்னா, விஜய் வந்து தன் படத்துல கருத்துக்களை சொல்றாரு இல்லையா? இந்த மாதிரி கத்தி படம் நீங்க பார்த்தீங்கன்னா, விவசாயிகளோட பிரச்சனைய பத்தி பேசுறாரு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து விஜய் மாரி ஒரு பிரபலமான நடிகர் வந்து போய் நடிக்கும்போது நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த மாரி விவசாயிகள் இந்த மாரி பிரச்சனை அடையறாங்க. அதே மாதிரி இப்போ இவரு விஜய் சேதுபதி. ம். அவரு அவரு கடைசி விவசாயி அந்த படம் நடிச்சாரு. அது ஒரு பெரிய ஒரு அ ஏன்னா முக்கியத்துவம் கிடைச்சது. நீங்க உண்மையிலேயே விவசாயிகளோட பிரச்சனை இதுதானா? நீங்க பார்க்கும்போது இந்த விவசாயிகள் உண்மையிலேயே இந்த மாரி பிரச்சனை அடையறாங்களா? இல்ல சினிமாக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிராமாட்டிக்கான ஃபீலிங் குடுக்கணும்ங்கிறதுக்காண்டி கதையா எழுதுறாங்களான்னு பார்த்தா, நம்ம ஒரு விவசாய பின்னணியில இருந்து வந்ததுனால நமக்கு உண்மையில அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்ப ம். நெல் கொள்முதல் நிலையத்திலேயே ஒரு ஒரு சாக்கு 40 கிலோ சாக்குக்கு வந்து ரூ. 60 கமிஷன் எடுக்கிற நிலைமையில தான் நாடு இருக்கு. அது ஆமா. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த மாதிரி ரிபல் பண்ண போனா, இப்ப யாராவது அத குடுக்கறதுக்கு தயார் இல்லன்னு வச்சுக்கங்களேன். அத குடுக்கறதுக்கு தயார் இல்லன்னா என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி மழைய நனைய வச்சு மாய்ஸ்சர் அதிகப்படுத்தி அந்த நெல்ல வந்து எடுத்துக்க முடியாத அளவுக்கு போய் அவங்கள நஷ்டப்படுத்தி இந்த மாதிரி புழியுறாங்க. எங்க ஆமா. கடைசி நாள் வரைக்கும் ஆமா. பார்த்துட்டு இருக்கிற ஒரு அரசு இடைக்காலத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு. பயங்கரம். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து ஆமா. நான் அதனால தான் நெறைய பேர் விவசாயத்த விட்டே போயிட்டாங்க. டைரக்ட்டா நம்மளால விக்க முடியும். நாங்களும் ஒரு விவசாய நிலம் வச்சிருந்தோமே. புத்தேரியில இருந்துச்சு. ஏன் வந்து நம்ம வந்து பாட்ட நிலத்த ஏன் வந்து திருப்பியும் நம்ம கன்டின்யூ பண்ணல அப்டின்னா, அப்பாக்கெல்லாம் கன்டின்யூ பண்ணணும்னு ஆசை தான். ஏன்னா இடைத்தரகர்களோட தொந்தரவு தாங்க முடியாது. நம்மளால போயிட்டு அங்க போயிட்டு நேர்லாவும் விக்க முடியாது. அதெல்லாம் உன்னால முடியாது அப்டின்ட்டாரு அப்பா. சரி, ஓகே, ரைட். அதனால விட்டுட்டோம் அப்டியே. சொல்லுங்க. அதான் இந்த மாரி க ஆழமான கருத்துக்கள எடுத்து வைக்கிறாங்க. உண்மையால நிலைய வந்து பிரதிபலிக்கிறாங்க இல்லையா? அத வந்து சீமான் ஆதரிக்கிறார். சோ அந்த இடத்துல கருத்தியலாவும் சீமானுக்கும், விஜய்க்கும் பெரிய வித்தியாசமா இருக்கிறத நான் உணரல. ம். நான் என்ன நினைச்சேன் அப்டின்னா, நான் சீமான பொறுத்தவரைக்கும் எதுக்கு விஜய்க்கு ஆதரவு ஏன்னா நீங்க இந்த இடத்துல நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அவரு ரஜினிகாந்த் வரும்போதும், கமலஹாசன் வரும்போதும் ரொம்ப கடுமையா அவரு விமர்சிச்சாரு. ம். உனக்கு உனக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாதது தான் அதுக்கு தான் இந்த ரஜினிகாந்த், இந்த விஜயகாந்த் இவன்லாம் அரசியலுக்கு வர்றது உரிமையிலே பேசினாரு. ம். இவங்கலாம் அரசியலுக்கு வர்றதே வந்து இதுக்காக தான். இந்த மாதிரி விளம்பரம் பண்றதுக்காகவும், பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வந்து ஏஜென்ட்டுகளா செயல்படுறதுக்காகவும் தான் இவனுக்கு ஒரு அரசியல் நடைபாடே இருக்காது. இவன நம்பாதன்னு சொல்லி ரொம்ப ஒருமையிலே காட்டமா அவங்கள பத்தி பேசினாரு. ஆனா ம். அதே நேரத்துல நீங்க விஜய் வர்றாருங்கும்போது, அவருக்கு பல விதத்துல கொள்கை சார்ந்து இது வந்து உடன்பாடு இருக்கு சீமான் அவர்களுக்கு. ம். என்னன்னா, அவரு தமிழ் ஒரு தமிழ் குலத்தை சார்ந்தவரு. அது வந்து தெளிவா சொல்றாரு. அதே மாதிரி அவரு வந்து ஒரு கிறிஸ்துவரா இருக்கிறதுனால, அவ அவ் அதுக்குண்டான ஒரு வாக்குகள் இருக்கு. அந்த வாக்குகள் தான் இப்ப திமுகவ ஆள வச்சுக்கிட்டு இருக்கு. ம். அந்த திமுகலருந்து அந்த வாக்குகள் வந்து இவர நோக்கி திரும்ப வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சீமானுக்கு விஜய் மூலமா இன்டைரக்ட்டா ஒரு அரசியல் கணக்குகள் நெறைய இருந்தது. அத வந்து அவர் கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டாரு. இது இந்த பக்கத்துல இருந்து ஆதரவு வந்துச்சா இல்லையான்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது வந்து விஷயம் இல்ல இங்க.
ம். ஏன்னா இவரு அந்த அந்த விஷயத்த ஒரு நடந்துகிட்டு இருக்க ஒரு நிகழ்வ தனக்கு ஏத்த மாரி சாதகமாக்கிக்கிட்டாரு சீமான் அவர்கள். அது ம். வந்து விஜய்க்கு ஆ ஆ வர்த்தக ரீதியாவும் அது ரொம்ப அவருக்கு உடன்பட்டது. அப்ப தமிழ் தேசியத்தினால அவரும் லாபம் அடைஞ்சிருக்காரு வர்த்தக ரீதியா. ஏன்னா அந்த இளைஞர்கள் வந்து விஜய கொண்டாடுறாங்க. அதே மாதிரி விஜய வந்து கம்ப்ளீட்டா ஆதரிக்கிறாரா? இல்ல நீ வந்து இந்த பால் ஊத்தாத, இந்த மாதிரி அவன வந்து கடவுள் மாதிரி கொண்டாடாத. அந்த ரசிக மனப்பான்மைய விட்டுட்டு அரசியல் படுத்தி யோசி அப்படிங்கும்போது, நம்ம இந்த இடத்துல விஜய் விஜய் வந்து பெர்சனலா நீங்க படத்த தாண்டி படத்துல வந்து ரொம்ப அ பயங்கர ஹீரோயிக்கா அவர மாரி ஒரு மாஸான ஹீரோ நம்ம வந்து ரஜினிக்கு அடுத்து அவர் வந்துகிட்டு இருக்காரு. ம். அப்படிங்கும்போது நீங்க அ அதே அதே கேரக்டர் தான் அவரு மக்கள் முன்னாடி ஒரு பிரஸ் முன்னாடியோ அவரு பிரதிபலிக்க போறாரா? இல்ல அவரு ரொம்ப இயல்பான காமான நீங்க பார்த்திருப்பீங்க. வெளிய இந்த விழாக்கள்ல எல்லாம் வந்தா கூட அதிகமா பேச மாட்டாரு. ரொம்ப காமா பேசுவாரு. சோ அந்த ம். மாதிரி ரொம்ப தன்மையான ஒரு குணமுடையவர் விஜய். இவரு வந்து அண்ணாமலை மாதிரியோ, இல்ல சீமான் மாதிரியோ ஒரு அதிரடியான விமர்சன அரசியலுக்குள்ள இறங்கி பண்ணுவாரான்னு கேட்டா, எனக்கு அது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அவர் பண்ணும்போது தான் பார்க்கணும். அவரு ஒரு தடாலடியான கேரக்டர் சேஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வர்றாரா? இல்ல அவரோட இயல்பு நிலையில தான் வர்றாரா? என்ன பொறுத்தவரைக்கும் இயல்பு நிலையில வர்றது நல்லது. இயல்பின ஏன்னா இயல்பு நிலையில வர்றது தான் நல்லது. நீங்களாவே இருந்து வாங்க. நீங்க இவ்வளவு தூரம் பணத்தின் உச்சத்த அவர் பார்த்துட்டாரு. இதுக்கு மேல அவருக்கு பணத்து மேல ஆசை இருக்கு. சோ அந்த சுயநலம் கம்மியா இருந்து, பொதுநலம் அதிகமா இருந்துச்சுன்னா, அத வந்து நான் பாராட்டுவேன் உண்மையிலே. அந்த சரி. இடத்துல நம்ம வந்து ஏன்னா இல்லன்னா அவரு சினிமால இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க கூடாது. அவருக்கு தெரிஞ்சது ஏன்னா கதைய வந்து எந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கிற நடிகர்கள் கதைய எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏத்த மாரி மோல்ட் பண்ணுவாங்க. அவங்களோட அரசியலுக்கு ஏத்த மாதிரி ஏன்னா, நம்ம எம்ஜிஆர் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், சரத்குமார் அவர்கள், டி. ராஜேந்தர், ராமராஜன் எல்லாரையும் பார்த்திருக்கோம்ல. எல்லாருமே அரசியல் பேசியிருக்காங்க. நீங்க பழைய படங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இப்போ உங்களுக்கு இன்னுமே தெளிவான அந்த அரசியல் பிரதிபலிப்பு இருக்கும் படங்கள்ல. ம். அங்கங்க டயலாக்ஸ் வச்சிருப்பாங்க. அங்கங்க வந்து உங்களுக்கு சீன்ஸ் வச்சிருப்பாங்க. எப்படி எல்லாம் ஏன்னா போலீஸ சுத்தி, ரவுடிசத்த சுத்தி, கள்ளக்கடத்தல சுத்தி, இது எல்லாமே அரசியல சுத்தி அப்படிங்கிற மாதிரியே ஒரு நரேட்டிவ் நீங்க மணிவண்ணன் படத்துல பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இந்த இந்த தீமைக்கு துணை போறவங்க அப்படிங்கும்போது, அது சினிமால அது கலந்திருக்கு. ஒன்றரை கலந்திருக்கு. என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருவேளை சீமான் பயப்படுறாரோ அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா வந்து இவருக்கும் இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் வோட்டர். விஜய்க்கும் யங்ஸ்டர்ஸ் வோட்டர்ஸ் தான் இருக்குது. சோ அதனால வந்து இட்ஸ் இம்பரேட்டிவ் தட் வந்து விஜய் அரசியலுக்கு வந்தான்னா சீமானோட ஓட்டு பலம் கம்மியாகும். சோ அது வந்து தணிக்கிறதுக்கு தான் இப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி, நம்ம சேர்ந்துரலாம் அப்படின்ற மாரி கொஞ்சம் பயந்து, கொஞ்சம் நம்ம இப்பவுமே வந்து ஒரு காய நகர்த்துவோம் அப்படின்னு நகர்த்துறாரா? அப்படின்ற மாரி நம்ம பார்க்க முடியுமா? இல்ல நான் சொன்ன மாதிரி இவங்க விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அதிரடி அரசியலுக்குள்ள இறங்க முடியாது. அந்த ஒரு டூலா சீமான் செயல்படலாம். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க நீங்க ஏன் பயம்ன்னு அதனால சொல்றீங்க தான் அப்படின்னா, பயத்தினால தான் வந்து ஒண்ணு சேர்றதுக்கு துடிக்கிறாரோ சீமான் அப்படின்ற மாரி எனக்கு இருக்கு. நீங்க தனியா நின்னா என்ன என்ன நன்மைன்னு கூட யோசிச்சிருக்கலாம் இல்லையா? தனியா நின்னா என்ன நன்மைன்னு யோசிச்சிருக்கலாம். அதனால 2 பேரும் இப்போ அவங்க விஜயும் தனியா நின்னா என்ன நன்மைன்னு யோசிச்சிருக்கலாம்ல. இப்ப 2 பேருமே வந்து நீங்க சொன்ன மாரி நீங்க ஏற்கனவே நம்மகிட்ட சொன்னீங்க, "சீமான் அவர்களுக்கு வயசாகிட்டு இருக்கு. அவருக்கு அடுத்து நீங்க யாரு?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டிருக்கீங்க. ம், இந்த இடத்துல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, சீமான் அவர்கள் கம்ப்ளீட்டா விஜய எப்பவுமே எல்லா விஷயத்திலயுமே ஆதரிச்சது கிடையாது. ம், அவரு இந்த ரசிக மனப்பான்மைய வளர்க்காத அதான் சொல்றாரு. அதே மாதிரி தீமை பக்கம் அதாவது இந்த பொ புகைப்பது, மது அருந்துவது போன்ற காட்சிகள வந்து ரொம்ப வந்து ப்ரமோட் பண்ணாதீங்க. அந்த மாரிலாம் பேசும்போது உங்களுக்கு சமூக ஒரு பொறுப்புணர்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு பேசுறாரு. சரி. அவரு பேசும்போது நீங்க இப்ப விஜய் ரசிகர்களே நீங்க அண்மையில பார்த்தீங்கன்னா, நாங்க விஜய் ரசிகர்கள் தான். ஆனா அரசியல்ல சீமான்ட்ட தான் கருத்தியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரசிகர் மன்றம் சார்பா கட்சியில போய் சேர்றாங்க. சோ ம், அது வந்து எப்படின்னா, விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம்ல. அத சரி. அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம்ல. நம்ம இப்போ அதிமுக கட்சிகள்ல நம்ம வைக்கிற விமர்சனங்கள் என்ன? நீங்க அடிமட்ட தொண்டர்கள் நினைக்கிறத வந்து தலைவர்கள் பிரதிபலிக்கிறாங்களா? இல்ல அப்படியே வைஸ் வெர்சாவா நடக்குதாங்கிறத வந்து நம்ம இப்ப விமர்சனமாவே வைக்கிறோம். அப்ப இந்த இடத்துல தொண்டர்கள் நினைக்கிறதா, அதாவது ரசிகர்கள் இந்த பக்கம் என்ன நினைக்கிறாங்க, சரி அரசியல் தலைமை எங்களுக்கு சீமான் இருந்துட்டு போட்டும். அது ம். வந்து எங்களுக்கு வந்து ஒரு அ அறிஞர் அண்ணா அவர்களுக்கு வந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரோ, அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு வந்து இந்த அண்ணனுக்கு வந்து அந்த தம்பி அப்படித்தானே பேசிக்கிறாங்க. அண்ணனும் தம்பியும். ஆனா அதே விஜய் ஒரு இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து விஜய் வந்து நிச்சயமா இப்போ சீமான் வந்து 6.95% வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. விஜய் எதுவும் ப்ரூவ் பண்ணல. பட் இருந்தாலும் அரசியலுக்கு வந்தா விஜய் வந்து நிச்சயமா சீமான விட ஒரு பங்கு ஜாஸ்தியா இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷனும் இருக்கு. பட் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. 1% தான் வருவாங்க அப்படின்ற மாரி சொல்றவங்களும் இருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து ஓகே சீமான நம்ம சேர்த்துக்கலாம்.
அப்படின்ற மாரி அவர் நினைப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த 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 கூட்டணி சாத்தியம்ன்ற மாரி நீங்க பார்க்குறீங்களா? இது கூட்டணியா மலருதா? இல்ல அவங்கள வந்து ஒரு ஆதரவு மனப்பான்மையில போறாங்களா? ஓட்டுக்களா? இப்ப நீங்க விஜய்க்கு கண்டிப்பா வந்து ஸ்ப்ளிட் ஆயிடும் இல்லையா? எப்படியும் கூட்டணி அப்படின்ற மாதிரி நெனச்சா ஒரு அ எப்படி வந்து நம்ம வந்து ஓகே நான் ஆதரவோடி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தனித்தனியா எப்படி நிக்க முடியும்? இப்ப விஜய் வந்து ஒரு ஓப்பன் கார்ட் தான். நீங்க வந்து உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு பலம்னு நம்ம யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்றது நியாயமான விஷயம் தான். இப்போதைய நிலைமையில வந்து விஜய்க்கு எவ்வளவு பலன் அவர் வந்தா, அவரு ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது தொகுதிகள ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதெல்லாம் பெரிய கேள்விக்குறி தான். இந்த ம், கேள்விக்குறி அவருக்கும் இருந்தால், விஜய்க்கும் இருந்தால் அவர் வந்து கூட்டணிங்கிற முடிவு எடுக்க போறாரு. அந்த முடிவு நமக்கு இன்னும் தெரியாது. ம். இப்போதைக்கு நம்ம நடந்து வருகிற, நடந்து முடிந்த நிகழ்வுகளை வைத்து தான் நம்ம வந்து வந்து இத கேஜ் பண்ண முடியும். இத மெஷர் பண்ண முடியும். அதனால நான் வந்து தரவுகளை அடக்குறேன். இந்த மாதிரி 2 பக்கத்துல இருந்தும் வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் மியூச்சுவல் ஹெல்ப்ஃபுல்லும் இருந்திருக்காங்க. இவரோட அரசியல் அ வந்து விஜய்க்கு பொருளாதார ரீதியா அவர வந்து உதவி இருக்கு. அதே மாதிரி அவரோட விளம்பரம், அவரோட பிரபலம் வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளை எடுத்துக்கொண்டு போறதுக்கும் வந்து உதவி இருக்குன்னு சொல்றேன். இந்த இடத்துல வந்து 2 பேர்களுக்கும் ஒரு பிரிஞ்சு செயல்படுறதுக்கு உண்டான ஒரு களம் எப்படி அமையும்? நீங்க வந்து விஜய் வந்து சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடாதன்னு சொல்ல முடியுமா? அது சொன்னா வந்து நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எனக்கு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா, அந்த அவனுங்க கீழ என்ன நினைப்பாங்க? "ஏய் நீங்க பிரிஞ்சிருந்தா தோத்துருவீங்கப்பா" அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஆமா. ஸோ அதனால சேர்றதுக்கு தான் நெறைய ஆமா. வாய்ப்புகள் இது இருக்கு. இது வந்து திரையுலகு தானே. எஸ்.ஏ.சி. சந்திரசேகர் வந்து ஒரு மியூச்சுவல் கான்டாக்ட். இவங்க வந்து பாரதி ராஜா அவர்கள் அந்த மாதிரி கான்டாக்ட்ல இருக்காங்க. இப்ப நீங்க சீமான் விஜய தாண்டி சீமான் வந்து சினிமா உலகுல எப்படி ஆதரவு திரட்டி வர்றாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறதுல பெரிய ஒரு டைரக்டர்ல ஒரு மூத்த ஒரு இயக்குனர் இருக்கிறவர் பாரதி ராஜா. அவர் வந்து கிட்டத்தட்ட திரையுலகுல இருக்கிற எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்ச ஒரு உயரத்துல இருக்கிறவர். அவரு ம். நெனச்சா யார்ட்ட வேணா இப்ப ஒரு ஒரு அழைப்ப போட்டு பேசலாம் இல்லையா? "ஐயோ! கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா? அப்ப ஆமாமா. எஸ்.ஏ.சி. சந்திரசேகர் அவர்கள், இந்த மாதிரி பெரிய இப்ப சிம்பு அவர்கள், இப்ப விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் இப்ப இந்த ஊழல் லஞ்சத்த எதிர்த்து தான் படம் எடுத்துட்டே இருக்கீங்களே! ம். சரி இப்ப அட்லீஸ்ட் இத வந்து இத ரியலைஸ் கேமலை பண்ணலாம். இத காட்டுற ரியலைஸ் பண்ண இடங்கள் முடியும். இத ரியலைஸ் பண்ண முடியும். இந்த வந்து நான் சொன்ன மாதிரி இவங்கலாம் திரையுலகுல சொன்ன விஷயம் வந்து பொய் இல்ல. உண்மையா நடக்கிறவுடைய விஷயத்த தான் நான் இப்ப சொல்றேன். அது என்னன்னா, என்னோட தகப்பனாருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுல எனக்கு பொய் சொல்ல வேண்டிய பொய் சொல்லவோ, இல்ல உண்மைக்கு மாறான விஷயத்த வந்து மக்கள்ட்ட பதிவு சொல்றதுக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. எண்ணம் எனக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும். நான் நான் யாரு, எங்கருந்து வர்றேன், எப்படி என்னோட பின்னணி என்னன்னு உங்களுக்கு தெரியும். சோ ம். அதனால நான் உணர்ந்து சொல்றேன் இந்த இந்த விஷயங்கள. எப்படி வந்து உரங்கள் திணிக்கப்பட்டது, எப்படி வந்து அந்த அதுல முறைகேடுகள் நடக்கிறதுனால எப்படி விலைவாசி ஜாஸ்தியா இருக்கு. அவங்களுக்கு உண்டான விலை கிடைக்காம அவங்க வாழ்றதுக்கு வந்து அவங்களோட அ அ வாழ்க்கை வாழ்க்கை தரம் எப்படி பாதிக்கப்படுது. அதனால என்னென்ன அவமானங்களை சந்திக்கிறாங்க. இது எல்லாம் தெரிந்து உணர்ந்து வந்தவங்கிற அந்த பாதையில வந்தவங்கிறதுனால இந்த விஷயத்த நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க சரி. இததான் இவ்வளவு காலமா நீங்க திரைப்படமா எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அத வந்து ஒரு ரியாலிட்டிக்கு வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம உயிரோட இருக்கும்போதே அத கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா வந்து அதுக்கு உண்டான முயற்சி எல்லாருமே எடுக்கணும்ல. நிச்சயமா, நிச்சயமா. அதே மாதிரி வந்து 2 பேரும் ஒண்ணா சேர்றது நிச்சயமா நல்லது தான். ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாரி ஒரு சினர்ஜி இருக்கு. 2 பேருக்குள்ளேயும். ஸோ அதனால வந்து 2 பேர் வோட்டர்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆன வோட்டர்ஸ் தான். ஸோ அதனால வந்தனா, நெறைய ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, சீமான் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, கொஞ்சம் ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு பெர்சனா தான் எனக்கு வந்து இவ்வளோ நாளா தெரிகிறார். அட்லீஸ்ட் நான் பார்க்குற வரைக்கும். ஏன்னா வந்து யாரோடையும் சேர மாட்டேன். நான் தனிச்சு தான் நிப்பேன். அப்டின்ற மாரி ஒரு மனப்போக்கோட போயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நான் இப்படிதான். இத வந்து நீங்க வந்து எனக்காக மாறணுமே தவிர, நான் இனிமேல் மாற முடியாதுன்னு சொல்ற ஒரு டைப்பா இருக்கிறாரு. அவரு வந்து விஜயோட பயணம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா சினிமாக்காரங்களே வந்து வெரி ஈகோயிஸ்டிக் பீப்பிள் அப்படின்றது வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்ட் அது. ஸோ 2 ஈகோவும் மேல வரும்போது ஒரு முட்டிக்காதா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நீங்க நம்ம இத வச்சுப்போம். எப்படி இதுவ பார்க்குறீங்க? இதுவரைக்கும் நேரடியாக சீமான் அவர்களோட ஆதரவாளர்களோ, இல்ல சீமான் அவர்களோ விஜய் எதிர்த்து இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயம் விஜய வந்து ஒரு 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 என்ன தொனியில இதுவரைக்கும் விமர்சிச்சிருக்காருன்னு நான் சொல்றேனே சீமான் அவர்கள். ம். ஏன்டா இவங்க ஜெயலலிதா முன்னாடிலாம் போய் கை கட்டி நிக்கணுமா? எதுக்குடா கை கட்டி நிக்கிறேன்ற ஒரு அக்கறையில வந்து விமர்சிச்சிருக்காரு ஒரு வாட்டி. அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ரசிக மனப்பான்மை வளர்க்காத, இவங்கலாம் பண்ற மாதிரி பண்ணு. இப்போ அஜித் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் மட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. ஒரு ஒரு முன்னேறிய ஒரு முற்போக்கு சமூகமா நடந்துக்க. ஒரு ஒரு ஃபேன் பேஸ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது? ஒரு சிவிலைஸ்டா காமி.
ஓகே. அத வந்து மக்களுக்கு உபயோகப்படுத்துற இதுல காமி அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சித்து தான் வந்திருக்காரு. ம். உங்களுக்கு சரி. புரியுதா? அந்த மாதிரி விமர்சனங்கிறது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் இதுவரைக்கும் வச்சிருக்காரே தவிர, அவர வந்து நீங்க நீங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள்லாம், "நீ கருணாநிதி அவர்கள் பேனாவ வச்சா நான் வந்து உடைப்பேன்னு" சொல்ற அளவுக்குலாம் அவரு வந்து அந்த அளவுக்கு காட்டமான விமர்சனமோ, அதே மாதிரி அ மோடி அவர்கள வந்து இந்த அளவுக்கு காட்டமான வைக்கிற விமர்சனமோ வந்து அந்த மாதிரி விமர்சனம் வந்து விஜய் இதுவரைக்கும் வச்சதில்ல. ம். சரி. நீங்க விஜய்க்கு வந்து எப்பப்போ மத்திய அரசுகிட்ட இருந்து ஒரு நெருக்கடி வந்திருக்கோ, அந்த அவர் நெய்வேலியில வந்து அந்த ஒரு பஸ் மேல ஏறி அந்த கூட்டத்த காமிச்சார் இல்லையா செல்ஃபி. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தானே! ஆமா. ம். அப்ப வந்து எல்லாருமே அப்பீஸ் பண்ணாங்கல்ல. அப்ப தமிழிசை அப்பீஸ் பண்ணாங்க. எல்லாருமே இப்ப கூட நீங்க வந்து விஜயோட பேச்சு அடிப்பட எப்படி வந்து உங்களுக்கு கிரவுண்ட்ல மத்த கட்சிகள்ட்ட இருந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் வருதுன்னு பார்த்தாலே அவரோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்ல. ஆமா. ம். ஏன்னா நீங்க இப்போ அதிமுக பக்கத்துல இருந்து விஜய்க்கு எடப்பாடி அவர்கள் வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுவும் இன்னும் அவரு கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. யார் பக்கம் நிக்க போணும்னு எதுவுமே சொல்லல. அவரு ஒரு தோல்வி முகத்திலேயே இருக்கு அதிமுக. அந்த மாரி நேரத்துல அந்த பக்கத்துல இருந்து ஒரு 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 அந்த மென்ஷன் வருதுல்ல. ஆமா. நிச்சயமா வருது. ம். அதுக்கு அதே மாதிரி இன்னொரு இன்னொரு என்ன பண்றாருன்னா, இவரு செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுகல மிகப்பெரிய ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறவரு. அவரு வந்து அதிமுகவ லைவ்ல கலகலன்னு வச்சிருக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அடிக்கடி ஏதாவது கொளுத்தி போட்டுருவாரு. அவரு வந்து கொஞ்சம் லைவா வச்சிருப்பாரு. அவருங்கும்போது நீங்க விஜய் வந்து அவரோட நற்பணிகள பாராட்டுறாங்கல்ல. எப்படிதான் வந்து ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு விஜய்க்கு வந்து டைரக்ட்டாவே இழுக்க பாக்குறாங்க. அதிமுகவும் இழுக்க பாக்குறாங்க. சீமானும் அவரு வந்து இல்ல வாங்க தனியா போலாம், தன்னிச்சையா போகலாம்னு இழுக்க பாக்குறாரு. ஃபைனலா வந்து விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தான் தெரியல. பட் இருந்தாலும் வந்து எனக்கு சீமானன் விஜய் கூட்டணி வெளியிலேருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. உள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஜெல் ஆகுமா இல்லையா அப்படின்றது தான் வந்து நமக்கு தெரிய மாட்டேது. ஏன்னா நம்ம வந்து டிஎம்கேன்ற ஒரு ஜாம்பவான பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஜெல்லான ஒரு ஒரு கூட்டணியா இருக்கு. கன்டினியூஸா நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் அண்ட் திமுக. எவ்வளவுதான் சண்டைகள் உள்ள இருந்தாலும் அண்ணன் தம்பி சண்டை நம்ம பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து அது நம்ம சண்டை போட்டுக்கலாம். ஆனா வெளிய ஒருத்தனையும் விடக்கூடாது. நம்மள்ட்ட வெளியவும் போகக்கூடாது. அப்படின்றதுல வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ வாட்டி போய் பார்த்தாங்க. காங்கிரஸ் வெளிய போயிடுனாங்க. விசிக வெளிய போயிடுனாங்க. எப்பயுமே அவங்க போகாம அப்படியே ஒரு ஒரு இன்டாக்ட்டா இருக்காங்க. அந்த ஜெல் ஃபார்ம் ஆகுமா? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி, ஒருவேளை விஜய் கன்வின்ஸ் பண்ணி விஜய், அதிமுக பிளஸ் அ சீமான் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி நீங்க பார்க்குறீங்களா? லாஸ்ட்டா. நான் என்ன பார்க்கிறேன் அப்டின்னா, இதுல 2 விதமா இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சரி. வந்து நீங்க ஒண்ணு ஒரு வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, ஒரு ஒரு பெஸ்ட் கேஸ் சினாரியோ 2 எடுத்து பார்த்துருவோம். இதுல என்ன நடக்க சரி. வாய்ப்பு இருக்கு அப்டின்னு. ஆ. அந்த வொர்ஸ்ட் கேஸ்ல வந்து நீங்க இப்ப சீமானும் விஜயும் கூட்டணி அமைந்து, நீங்க அது ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி நீங்க சொன்ன மாரி ஜெல் ஆகாம அதுல ஒரு ஃபெயிலியர்ன்னு வச்சுக்கங்களேன். ம். ஃபெயிலியரா இருந்தாலும் அது வந்து திமுகவ வந்து எதிர்த்து தான் அந்த இது நிக்குது. அந்த அந்த ஓட்டு நிக்குது. திமுகவ சிதைக்கிற இதுல தான் நிக்குது. ம். சரியா? அப்ப அது வந்து அது ஒரு சங்க் ஆஃப் த வோட்ஸ் பெறுங்கிறதுல ஒரு ஒரு கேள்விக்குறி இல்ல. ஆனா வந்து அது ஜெயிக்கிற அளவுக்கு பெறாது. மறுபடியும் குறைய போகுது. ஒரு 7, 8லயே நிக்க போகுது. அந்த மாதிரினா வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். சரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது இருந்தாலும் வந்து அந்த டுவல் சைட் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா? டுவாலிட்டி பாலிடிக்ஸ் ஏடிஎம்கே, டிஎம்கே பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா? அது ம். உடைஞ்சு வேற மாரி ஒரு டைனமிக்ஸ் வர்றதுக்கு அதுவும் ஒரு ஃபேக்டரா ப்ளே ஆகும். ஏன்னா அந்த ஸ்பேஸ தான் வந்து பிஜேபி அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஆன்டி டிஎம்கே தானே பண்றாரு. ஆமா. பெர்ஃபெக்ட்டா. ம். கம்ப்ளீட்டா ஆன்டி டிஎம்கே தான். ஏன்னா நீங்க இந்த பக்கம் விமர்சிக்கிறதுக்கு இவருக்கு விஷயங்கள் இல்லையா என்ன? அவர் வந்து இவங்கள கொஞ்சம் அ கூட்டணி இல்லன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நாங்க லைக் வி வில் ஷோ யூ. நீங்க ம். இப்ப நாங்க தான் உங்களுக்கு பாதிப்புன்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கல்ல. அதனால வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லைக் வாட் வி கேன் டூ பிகாஸ் வி ஆர் இன் பவர். 3வது முறையும் மோடி அவர்கள் தான் வரப்போறாரு. ம். அப்படிங்கும்போது லைக் வி வில் பி இன் பவர். அப்ப அடுத்த பவர வச்சு நீங்க அடுத்தது என்னென்ன உங்க உங்க குடுமிகள எப்படி ஆட்டி வைக்க முடியுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அமித்ஷா 3வது அவர்கள் வந்து 3வது மேண்டேட் கிடைச்சிருச்சுன்னா, அத வந்து எப்படி ப்ரமோட் பண்ணணும்னு மோடி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப இதுவரைக்கும் அவர ப்ரமோட் பண்றதுல மோடி அவர்கள் மாதிரி இந்தியால நீங்க வேற யாருமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஆமா. இப்ப நீங்க மோடிக்கு நிகரான ஒரு தலைவர இந்தியால சொல்லணும்னு நீங்க யார சொல்லுவீங்க? அது ரொம்ப கஷ்டம் அது சொல்றது. ஆமா. ஏன்னா அவர் வந்து ஒரு விஸ்வகுரு மாதிரி ஒரு ஆமா. ஹிந்துத்துவ அவரு கொள்கைய விஸ்வகுரு ஆயிட்டாரே அவருதான். ஆமா. அவர் வந்து ஒரு ஒரு அ எல்லாருமே அப்படிதான் வந்து பேசுறாங்க. விஸ்வகுரு, விஸ்வகுருன்னு. அது ஆமா. தெரியல. விஸ்வகுரு ரேஞ்சுக்கு போறாரு. அவர் வந்து என்னன்னா, அவரு ஒரு ஏன்னா கடவுளின் பிள்ளைன்னு வேற சொல்லிட்டாரு. ஆமா. எனக்கு என்னன்னா, ஹி இஸ் திங்கிங் லைக் அன் எம்பரர். அவரோட விஷன வந்து எனக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இந்தியா லைக் ஒரு ஒரு எம்பயர். அததான் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு ட்ரீமோட இருக்கிறவர் அவரு.
அவரோட பாதையை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே லைக் ஹி ஹாஸ் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்காரு. ஒரு ஒரு செயின்ட் ஆட்டிட்யூட் செயின்ட் மாதிரி இருக்கிறவரு. தான் பேசுறாரு. சோ இது ஓகே ரைட். அது இன்னொரு டாபிக். அது நிச்சயமா நம்ம டாபிக் செயின்ட் ஆட்டிட்யூட், அது போக ஹி இஸ் கமிட்டட் டு ஹிஸ் விஷன். சோ அதுலதான் நம்ம பாராட்டணும். நம்ம யாருக்கு வேணா என்ன விஷன் வேணா இருக்கலாம். அதுல நீங்க இததான் இந்த விஷன் தான் உங்க வச்சுக்கணும். வாட் ஐ திங்க் இஸ் ரைட் லைக் மே நாட் பி ரைட் டு யூ. உங்களுக்கு புரியுது. சோ அந்த ஒரு கான்ட்ரோவர்சி வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அவருக்கு இருக்கிற விஷன் வந்து அந்த விஷனுக்கு உண்மையா இருந்து போறாரா? அதுல எவ்வளவு டெடிகேட்டடா இருக்காரு? அதுல அவர் கரப்ட்ல ஒரு ஒரு கரப்ஷன் கேஸ்லாம் வரலையே. ஆமா. அவர் மேல நிச்சயமா வரல. ஏன்னா அவரு சேர்த்து வச்சு எங்க போவோம்? யாருக்கு யாருக்கு குடுக்க போறாரு அவரு? இல்லையா? சரி அவங்க அம்மா இருந்த ஒரே ஒரு இது அவங்க ஒய்ஃப், அவங்க அம்மா. ஒய்ஃப்ம் வந்து அப்படியே தள்ளி வச்சுட்டாரு. அந்த அம்மா வந்து நல்லா தான் இருக்குது. அம்மாவும் இறந்து விட்டார்கள். சரி யாருக்கு? அவரு வந்து நீங்க சொல்ற மாரி அதனால தான் அவரு திருப்பி திருப்பி வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமும் கூட. நீங்க ஏன்னா பிஜேபிங்கிற கட்சிய தாண்டி, அதோட கொள்கைய தாண்டி, இந்த இந்த மாதிரி ஒரு மனிதர வந்து நேர்மையா இருக்காருப்பா. அட்லீஸ்ட் அதுவாவது நம்ம வந்து ஒத்துக்கணும். அவரு அவரு அ அவருக்காக இந்த மாதிரி பெரிய மாளிகை கட்டி, கோபுரம் கட்டி, அந்த மாதிரி அவரோட சந்ததிகள வாழ வச்சு, அந்த மாதிரி ஒரு என்னிடத்துல இல்லாத அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு மனிதரா இருக்காரு. ஒரு துறவர், ஒரு விஸ்வகுரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி மக்கள் உண்மையிலேயே கிரவுண்ட்ல அந்த ஃபீலிங் இருக்கு. அது புரிஞ்சுக்க முடியும். அது வந்து அந்த பாஜகன்ற கட்சிய தாண்டி அவருக்கு ஒரு அந்த கரிஸ்மா பில்ட் ஆயிருக்கு. அவரு அதுல வந்து மோடி அவர்கள அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ நான் அதான் சொல்றேன். அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு அவர் இருக்காரு. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து எதிர்ப்பு வரும்போதே சீமான் அவர்களும், விஜய் அவர்களும் ஒரே அணியா நின்னு எதிர்த்திருக்காங்க. உங்களுக்கு ரைட் புரியுதா? சோ பார்ப்போம். அந்த அந்த ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். 2024க்கு அப்புறம் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2024 எண்ட் ஏன்னா 2026ல வந்து நிச்சயமா எலக்ஷன் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி 2025ல அந்த ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? 2024 எண்டுல அந்த ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். 2025ல அது வந்து கிளாரிட்டி கிடைக்கும். 2026 நோக்கி நிச்சயமா வந்து கூட்டணிகள் அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு விஜய் அண்ட் சீமான் சேர போறாங்களா இல்லையான்றது அது ஓரளவுக்கு இந்த பிக்சர் தெரிஞ்சிடும். சீமானோட பலம் என்ன அப்படின்றது வந்து இந்த எலெக்ஷன்லயே தெரிஞ்சிடும். ஆமா. ஏன்னா அவருக்காக ஓட்டு போடுறவங்க நிச்சயமா அவருக்காக தான் போடுவாங்க. ஸோ பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி வந்து நடந்தா ஒரு ஒரு ஜாலியா தான் இருக்கும். அரசியல உற்று நோக்குறவங்களுக்கு ஓகேப்பா இன்னொரு இன்னொரு கட்சி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம பேசின டாபிக் விஜய் அண்ட் சீமான். பார்ப்போம். அது வந்து பகல் கனவா இல்லாட்டா நிஜமாவே ஒரு கனவா வந்து தமிழ்நாட்டுல ஒரு மாறுதலை கொடுக்குதான்னு. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.